நான் படிக்கிற காலத்தில் வந்து கிரிக்கெட் பார்க்கறதுக்காக வந்து பரீட்சைகள்லாம் கட்டடிச்ச அனுபவம்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நான் வந்து இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குது, ஐபிஎல்ல என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. தேர்தல் பிரச்சார வேலைகள் பார்த்தீங்கன்னா 24 hour ஜாபாக இருக்குது. ஸோ இப்போ நாட்டில் எனக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. தெளிய வச்சு அடிப்பாயில. நான் வந்து பயங்கர கிரிக்கெட் ஃபேன். பயங்கர கிரிக்கெட் ஃபேன் எந்த அளவுக்குன்னா, நான் படிக்கிற காலத்தில் வந்து கிரிக்கெட் பார்க்கறதுக்காக வந்து பரீட்சைகள்லாம் கட்டடிச்ச அனுபவம்லாம் இருக்குது. நீங்களுமா? ஸோ அப்படிப்பட்ட நான் வந்து இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குது, ஐபிஎல்ல என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன விளையாடுறாங்க, எத்தனை மேட்ச் விளையாண்டாங்க, எவ்வளோ ஜெயிச்சாங்க, தோத்தாங்க. டெல்லிக்கும் சென்னைக்கும் தான் போட்டின்னு வேற சிஎம் சொல்லியிருக்கிறாரு. அப்படியா? இப்போ டெல்லி அணிக்கும் சென்னை அணிக்கும் தான் போட்டி அப்படின்னு பிஜேபிக்கும் தமிழ்நாட்டில் டிஎம்கேங்கிறத சொல்றாரு. அப்போ தமிழ்நாடு ஐபிஎல் டீமாக பார்க்குறாரு அவரு. முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி வந்து உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணும்போது உங்க போட்ட டயலாக்கே ஒன்று எடுத்து விட்டாரு. அது 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 எதிர்பார்த்தீங்களா? அது ரொம்ப இல்லை, அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான இனிமையான தருணம். ஏன்னா அந்த ஸ்டேஜில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து அன்றைக்கி 10 வேட்பாளர்கள் நின்றுருந்தோம். சீனியர் மோஸ்ட் அண்ணன் செல்வராஜ் சார் முதலேருந்து முதற்கொண்டு திரு ஆர்பி உதயகுமார் முதற்கொண்டு நல்லா சீனியர்ஸ்லாம் நின்றுருந்த போது வந்து அவர் என்னை பற்றி குறிப்பிட்டு, அது என்னோட படத்தில் வந்த ஒரு சீனை பற்றி குறிப்பிட்டு அதுக்கு மக்கள்கிட்ட அவ்வளோ பெரிய வரவேற்பு வந்தபோது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது தனிப்பட்ட முறையில் அவரை பார்க்கும்போது ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். பிடிஆர் மேலே என்ன அதிருப்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு? அவர் களப்பணி செய்யலாங்க, இந்த கிரவுண்ட் ஒர்க் என்னங்கிற சொன்னீங்க. அவர் மேலே ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட், ஒரு ஆன்டிகமென்சி அவர் மேலே இருக்காங்க? அவர் என்ன மாமனா மச்சான அதிருப்தி வர்றதுக்கு? அவர் ஒரு தொகுதி உறுப்பினராக, தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக, தொகுதி மக்களோட பிரதிநிதியாக தொகுதிக்கு வரணும். மக்கள்கிட்ட வந்து அப்பப்போ மக்கள்கிட்ட இன்டராக்ட் பண்ணணும், தொகுதியில் என்ன பிரச்சனைன்னு தெரியணும்.